யுகல்லஃபு இகாமத்துல் பையினா, ஆதாரத்தை கொண்டு வா என்று கேட்கக்கூடாது. இன்னொருத்தவங்க போக மாட்டாட்டீங்களா, என்னடா இப்ப ஆதாரம் கேட்கக்கூடாதான், சொல்லிட்டாலே போதுமா அப்படிங்கிறாங்களே. இது என்ன மார்க்கம் இது? இந்த மாதிரி ஒரு சட்ட மார்க்கத்தில் இருக்க முடியுமா? குர்ஆன்ல இப்படி இருக்குமா? நபி வழியில் இருக்குமா? குர்ஆன் நபி வழிக்கு தப்சீராகத்தான் மதுஹப் நூல்கள் இருக்குன்னு சொன்னீங்களே, இதான் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உள்ள சட்டம் தப்சீரா? இப்படி இருந்தா உலகத்தில் எவனையாவது விபச்சாரத்தில் தண்டிக்க முடியுமா? மாற்ற எவனா இருந்தாலும் நினைஞ்சிருவான், என் பொண்டாட்டின்ற வேண்டியதான். அடுத்த பொண்டாட்டியா இருக்கலாம், கல்யாணம் ஆவாதவளா இருக்கலாம், அவ எவ்வளவு வேண்டாலும் இருக்கலாம். அதுல ஆதாரம் காட்ட வேண்டியது இல்லையா? ஒரு போலியா கூட ஒரு காப்பியை கொண்டாந்து காட்ட தேவையில்லை, பேப்பரை. நான் பொண்டாட்டி அவ்வளவுதான், பேசாம போலீஸ் போயிட்டு இருக்க வேண்டியதான். இவ்வளவு அற்புதமான ஒரு சட்டம் நாட்டில இருந்து உருப்படுமா? அது யூரோப்பியெல்லாம் அதை விட நாசமா போயிடும். மேற்கத்திய நாடுகளை விட கேடுகட்ட விபச்சாரங்களும் ஒழுக்க கேடுகளும் மலிஞ்சு போயிருமா இல்லையா? இப்படியான ஒரு கிதாபுன்னு சொல்லி மதரசால வச்சுக்கிட்டு சின்ன பசங்களை வச்சுட்டு ஓதி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுதானே கேள்வி. மாணவர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் ஒருவர் சொன்னதாக கூறும் பொழுது அதுக்கு முன்னால என்ன சொன்னாங்க, பின்னால் என்ன சொன்னாங்க, அப்படி கவனிச்சு சொன்னாங்க. அவசரப்பட்டு பாதியை மட்டும் வச்சு முடிவெடுக்கலாமா? உன் பேர் என்னப்பா? அல்லான்னா உடனே அடி அல்லா பிச்சைன்னு சொல்ல போனா முடியல. அந்த அளவுக்கு அவசரப்பட்டு சில பேர் அடிச்சு போடுறது என்ன. அந்த மாதிரி இவர் என்ன கொலை செய்யறேன்னு சொன்னாருங்க. இந்த பாருங்க கிளிப்பு, நான் கொலை செய்வேன் அவ்வளவுதான். அதுக்கு அடுத்து பார்த்தா என்னை மிரட்டினான்னு இருக்குது. நான் கொலை செய்வேன் இப்படி எல்லாம் அறகுறையா. இப்ப பாருங்களேன், ஸ்லோல பேசுற சொன்னாங்களே, அதுக்கு அதான் உதாரணம். அங்க இறந்து போனவங்க குர்ஆன் ஓதுறது ஹராம் கூடாதுன்னாங்க. ஹராம் சொன்னா ஆதாரம் நாங்கன்றோம். அதுக்கு அப்படி கேட்க தானே செய்வோம். மார்க்கத்துல அல்லாஹ் தஆலா எதை ஹராமா சொல்ல நான் விளக்கம் செய்யறேன். அந்த விளக்கத்துல உங்க பார்த்தாலும் தெரியல. ஆனா ஒரு வகையில சந்தோஷம், நம்முடைய பயனெல்லாம் ரொம்ப நம்ம மக்களோட அவங்க தான் அதிகமா கேட்கறாங்க ஆயிப்போச்சு. அந்த வகையில ரொம்ப சந்தோஷப்படுறோம். அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுவான்னு வைங்களேன். இப்ப என்னன்னு கேட்டா நம்ம அதோடைய தொடர்ச்சி இருக்குது. அது தொடர்ச்சி விட்டு விட்டாங்க. என்னது அதுல சொல்றோம், அல்லாஹ் தஆலா பெண்களை யார நிக்கா பண்ணக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும். அவ அப்படிங்கும்போது யாரா அப்ப மற்ற பெண்கள்லாம் கூடும். அப்ப ஹராமானது இருக்குது. எந்த பெண் கூறப்படலையோ அவங்க ஹலாலு. அப்ப சாப்பிடுற விஷயத்த அல்லாஹ் சொல்றான், எது கூடும் எது கூடாது. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? ஹுர்ரிமத் அலைக்கும் மைத்தத்து வத்தமு அப்படின்னு பட்டியல் போடுறான். இதுவெல்லாம் உங்களுக்கு கூடாது. இப்ப மற்றதெல்லாம் கூடும். உதாரணம் கூட சொல்றேன், அங்க பாலானம்னு ஒண்ணு வைப்பாங்க அங்க இடியப்பத்துக்கு. அது கூட சொல்றேன், பாலானம் கூடுமா கூடாதா? அல்லாஹ் தஆலா தடை செய்யலையில கூடும், அவ்வளவுதான். அப்ப பாலானம் கூடும் என்பதுக்கு ஆதாரம் தாண்டா எங்க போறது? இது எல்லாம் விளக்குற எல்லாம் இதுல வருது. அதெல்லாம் பார்க்கல. நம்ம கேட்ட பிரியாணி சாப்பிட்டோம், ஒரு ஆள் கேட்கிறாரு பிரியாணி சாப்பிட்டு என்ன ஆதாரம்டாரு. இப்ப நீங்க உடனே ஆதாரமா கொண்டு வரீங்க குர்ஆன் ஹதீஸ்ல. அல்லாஹ் எது ஹராம் சொல்லி இருக்கிறானோ அதுல கட்டுப்படுதாப்பா? இல்ல கூடும் அப்படிதான் சொல்லுவீங்க. இதான் நான் அங்க சொல்றேன். அதுக்கு இதுக்கு என்ன இருக்கு? ஆனா நீங்க உருவம் இருக்குங்கிறது இல்லாத ஒரு கருத்தை கொண்டு வரீங்க இஸ்லாத்துல. அதுக்கு ஆதாரத்தை தாங்க. என்ன அங்க சொன்னது என்ன சம்பந்தம் இருக்கா? அங்க அப்படி சொன்னார், இங்க இப்படி சொன்னார். அங்க கேட்ட கரெக்ட் தான், தப்பா? ஒரு விஷயம் ஒரு ஆள் ஹராம்ங்கிறாரு, இந்த விஷயம் மார்க்கத்தை செய்யக்கூடாங்கிறாரு. ஆதாரம் கேட்போமா இல்லையா? ஆதாரம் நாங்கன்றோம். இப்ப நீங்க மார்க்கம் இல்லாத ஒண்ணு கொண்டு வர்றீங்க, ஆதாரம் நாங்கிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. இப்ப ஒரு ஆள் சொல்றாரு அல்லாஹ்வுக்கு தலை இருக்குங்கிறாரு, நான் இல்லங்கிறேன். இல்லங்கிறது ஆதாரம் தான்டா. இருக்கு, நீ ஆதாரம் தான். தலை இருக்குன்னு சொல்லி இல்ல ஆதாரம் தானே கேட்பேன். குர்ஆன்ல தலை இருக்குன்னு இல்ல, அதனால தலை இருக்குன்னு சொல்லிட்டு போனாக்கா சரியாகுமா? அல்லாஹ் 5 கைன்றாரு, நான் இல்லன்றேன். 5 கை இல்லங்கிறது ஆதாரம் தான். என்கிட்ட கேட்டாக்கா 5 கைந்து இருக்கிறவரை ஆந்தாருன்னு ஒரு பையனை பிடிச்சி சில பேர் 5 கையெல்லாம் வருது, இவனுக்கு 5 கை இருக்குதுல்ல, அவனுக்கு 5 கை இருக்கு, சரிதான், ஆதாரம் இல்ல, இருக்குது, காட்டிட்டா ரைட்டு, இல்லண்டா இருக்குது. அப்ப யாரு இந்த விஷயத்துல மார்க்கத்தை இல்லாத விஷயத்துல உண்டுன்னு சொன்னாரோ அவர் ஆதாரத்தை கொண்டு வரணும். மார்க்க சட்ட பிரச்சனையில இது ஹராம் கூடும் கூடான்னு சொன்னா அவங்க ஆதாரம் கொண்டு வரணும். அங்க பேசுறது கரெக்ட் தான், இங்க கேட்டது சரிதான். இல்லண்டாக்கா ஒரு ஆள் தலை இருக்கும் பாரு, 5 தலை இருக்கும் பாரு, 5 கை 10 கை இருக்கும் பாரு, எல்லாம் இல்ல மறுப்பேன், ஆதாரம் கேட்பாரு. 10 கை இல்லன்றீங்கல்ல, ஆதாரம் தாங்க பாரு. ஆதாரம் லைசக்கு மிதிலி செய்யும், அதை வச்சுதான் சொல்றேன். இல்ல பத்தி ஆதாரம் இல்ல 10 கைக்கு, அப்ப 10 கை உண்டு அவர் சொல்றாரு. கரெக்டா இருமா? அல்லாஹ்வுக்கு 10 கை ஆயிருமா? என்ன பேசுறீங்க? அதனால அங்க பேசுறது கரெக்ட் தான். அது கரெக்டா எல்லாத்தையும் கேட்கணும். அறகுறையா பேசினா இப்படித்தான் ஆகும். நான் கொலை செய்வேன் மறுநாள் தான் ஆகும். அதனால எதுவுமே சரியா பாடுங்க. அப்ப நம்முடைய வசனம் கலாலா விஷயத்தை கேட்டாங்க. ஆக தகுதி இல்லாதவர் தான், குர்ஆனுக்கு தகுதி இல்லாதவர் தான் விளக்கம் எழுதியிருக்கிறார் அப்படிங்கறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கோம் காலையில இருந்து.
கலாலாவுல ஒரு வசனம் மாற்றப்பட்டிருந்தாங்க, எப்படி சொன்னீங்கன்னு கேட்டோம், சொல்லல. அதே போல முஅல்லஃபத்து குலூபுஹும் அப்படிங்கிற ஜகாத் கொடுக்கலாம், நீங்க தவறான ஹதீஸ் சொன்னீங்க, எப்படி கேட்டோம், சொல்லல. அப்ப பதில் சொல்ல முடியலைன்னு சொன்னா தகுதி இல்லாதவர் தான் அந்த மொழியாக்கத்தை